ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு பூரிக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு கேரட் மசாலா தான் செய்ய போகிறோம். இது நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இதை நம்ம எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பூரி உருளைக்கிழங்கு செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் நம்ம எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நம்ம கடுகு போட்டுக்கலாம். இதிலே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா பொன்முருவலாக ஆகணும். அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் இதில் 2 பெரிய வெங்காயம் நீட்டமாக அரிஞ்சு வச்சுக்கணும். அதையும் இதிலே போட்டுடலாம். வெங்காயம் நல்லா மெலிசாக இருக்கணும், நீட்டாக அரிஞ்சு வச்சிடணும். இதில் பாருங்கள், இதுலேயும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது இப்போ நல்லா வதக்கணும். இதிலே 2 பச்சை மிளகாய் போட்டுடலாம். இதிலே ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டுடலாம். இதிலே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு பொடியா அரிஞ்சு இதிலே போட்டுடலாம். இப்போ இந்த கேரட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா நம்ம வதக்கிடலாம். கேரட் பொடியா நறுக்கி போடணும் இதுல. இப்போ இந்த கேரட்டு தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இதுல நம்ம கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இதுலயே நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுடலாம். போட்டு இது நல்லா கொஞ்சம் கொதி வரணும். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இந்த கேரட்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா தண்ணியில் கொஞ்சம் வெந்துடுச்சு. இதிலே நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் கரைச்சி ஊற்றிடலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். இது நல்லா கொஞ்சம் ஒரே ஒரு கொதி வரட்டும். இப்போ இதில் நான் 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கொஞ்சமா உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். இதையும் இதிலே போட்டுடலாம். இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த கடலை மாவு போடுறதால நம்மளுக்கு நல்ல ஒரு ஹோட்டல் சுவையில கிடைக்கும் இந்த மசாலா. இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். இப்ப நம்ம இதுல கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். தாளிக்கும் போது போட்டா அது கொஞ்சம் தீச்சல் மாதிரி ஆயிடும். அதனால இந்த நேரத்துல போட்டா கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும். இதை நல்லா அப்படி கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுல நம்ம கொத்தமல்லி நல்லா தூவிக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்த உருளைக்கிழங்கு கேரட் பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இது ரொம்ப நல்லா ஹோட்டல் டேஸ்ட்ல இருக்கும். இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.